வெப்சைட் அனலைஸ். இந்த 11 விஷயம் செஞ்சது தான் எஸ்இஓ. இதில் ஃபஸ்ட்டு விஷயமான வெப்சைட் அனலைஸை பற்றி மட்டும் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். வெப்சைட் அனலைஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும். சரி, வெப்சைட் அனலைஸ்னால் என்னங்க? இப்போ ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இல்லை உங்கள்கிட்ட நீங்களே ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க. அந்த வெப்சைட்டை வந்து உண்மையாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒர்க்கு போட்டு நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அந்த வெப்சைட்டில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம், அந்த வெப்சைட் கீழே பேக்லிங் எவ்வளோ இருக்குது, அந்த வெப்சைட்டில் HTML டேக் எரராக இருக்கா, அலெக்ஸா ரேங்க் எவ்வளோ, இந்தியன் கண்ட்ரியில் எவ்வளோ ரேங்க்கில் இருக்குது, ஒரு நாள் ரெவன்யூ எவ்வளோ வருது, அந்த பேஜ் ரேங்க் எவ்வளோ, அதோட ஏஜ் எவ்வளோ, எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு எஸ்இஓ வெப் அனலைசிங் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சைட் வரும். அதில் ஃப்ரீ டூல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து google.co.in அதை பற்றி கோன்னு கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வருது. டொமைன் வந்து google.co.in. குளோபல் ரேங்க் வந்து 72 இருக்குது. ஹோம் பேஜ் ரேங்க் வந்து 7 இருக்குது. டொமைன் வெப் அனலைஸ் ரேங்க் வந்து 766 இருக்குது. டொமைன் லிங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, பேக் லிங்க்கு 1,72,75,000 லிங்க் இருக்குது. அவங்களோட ஐபி, கண்ட்ரி வந்து என்னது ரோமானியா, டொமைன் ஏஜ் வந்து அவங்க கொடுக்குறோம். டொமைன் வந்து ட்ரஸ்ட்டுடா, ஆமாம் ட்ரஸ்ட்னா சுத்தமான. ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்கலாம், டொமைனோட எக்ஸ்டர்னல் பேஜ் லிங்க், அதாவது என்ன அந்த எஜுகேஷன் கவர்மெண்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அது பற்றி ஓடிட்டு இருக்குது. ஐபி கிளாஸ், அடுத்து வந்து இண்டெக்ஸ், அதெல்லாம் காட்ட மாட்டேங்குது. யாவுக்கு டாட்டா இண்டெக்ஸ் பேஜ் இன் கூகுள் 100 இருக்குது. இண்டெக்ஸ் பேஜ் இன் பிங்க் 21 இருக்குது. இது ஒரு இது. அடுத்து டிராஃபிக், ஒரு நாளைக்கு அவங்களோட அலெக்ஸா ரேங்க் எவ்வளோ 9, கம்ப்ளீட் ரேங்க் வந்து 1949. எஸ்டிமேட் விசிட்டர் எவ்வளோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் வரந்தாங்கன்னா அது பெரிய விஷயம். டெய்லி டிராஃபிக்கு எந்த மாதிரி போகுது, டெய்லி ரீச் எவ்வளோ ஆகுது, டெய்லி பேஜ் வியூ எந்த ரேஞ்சில் ஆகுது அப்படின்ற டீட்டெயிலாம் இதில் இருக்குது. அடுத்து பேஜ் அனலைஸ். இது என்னென்ன லாங்குவேஜ் வந்து 18 வந்து எல்லா லாங்குவேஜும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அவங்களை பொறுத்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேஸ்புக் மென்ஷன் வந்து 2,65,000. ஸ்டாம்ப்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சோசியல் மீடியா சைட் தான். இதில் ஒரு 51,000. டைட்டில் லென்த் 6. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும் நமக்கு. அடுத்து லிங்க் ஸ்டோரி. இது வந்துட்டு நமக்கு வந்து இதெல்லாம் காட்ட மாட்டாங்க, ஒன்லி ப்ரோ மட்டும்தான். ஓகே, இதுதான் வெப் அனலைஸுங்க. இப்போ ஒரு சைட்டோட ரேங்க் எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா Alexa.com இருக்குது. இந்த Alexa.com இந்த சைட்டில் போய்ட்டு நம்மளுடைய வெப்சைட் நேம் இங்கே டைப் பண்ணி ஃபைன் கொடுத்தோம்னா நம்மளோட டீட்டெயில் வரும். குளோபல் ரேங்க் வந்து 9 நம்பரில் இருக்குது. இந்தியாவில் 1 நம்பரில் இருக்குது. சர்ச் இன்ஜினில் இந்தியாவில் பீப்புள்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீவேர்டு கூகுள் மேப்பு, கால்குலேட்டர், USD to NR, ஃபேஸ்புக்கு, இதுதான் சர்ச் இன்ஜினாக இருக்குது. மொத்தம் டோட்டல் லிங்க்கு பார்த்திங்கன்னா 25,633. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு டீட்டெயிலும் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். மெயில் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து மெயில் தான் அதிகமாக. ஃபீமேல் பார்த்திங்கன்னா பிலோ கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. No college, number of colleges members, some colleges, graduate school, colleges, home, closing home, school, work. இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் இதில் தான் நம்பர் 1 இருக்காரு. facebook.com. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க. facebook.com நம்பர் 1 அதில் 2 இருக்காங்க. அப்போது
இது ஃபேஸ்புக்கு 2000 வந்திருக்கு, இந்தியாவில் 2000. ஸோ இன்டர்ஸ்டேட்டில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் அடுத்த லெவலில் இருக்காங்க பிரேசில், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி. டெய்லி பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஓகே, மொத்தம் 7,49,00,000 பேக்லிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சைட்ஸ். ஓகே, இப்போ நம்பர் 1 இருக்கிற இடத்துல யாருன்னா கூகுள் தான். இவங்க வந்து google.com போட்டோம்னா தெரியும். கூகுள் தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ google.com பார்த்திங்கன்னா அதிகமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ஜப்பான், அயர்லாண்டு, ரஷ்யா. போனஸ் ரேட்டு, டெய்லி பேஜ் வியூ, டெய்லி டைம் வியூ, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணுறது தாங்க வெப்சைட் அனலைசிங். அவ்வளோதான். ஸோ இது பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இனிமேல் வரும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கமெண்ட் மூலியமாக உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.